இனிமேல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் அண்ட் த்ரெட்டுக்கு என்ன ஆகும்? நடக்குமா நடக்காதா? நீங்க ஆன்டி ட்ரஸ்ட் லாவை நீங்க காம்படிஷனுக்கு எகென்ஸ்டா நீங்க ஒர்க் பண்றீங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இப்ப இருக்கிற அக்கௌண்ட் அப்படி போற டீஆக்டிவேட் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே பண்ணிடுறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டையும் நான் எடுத்துறேங்க. புதுசா நாளையில இருந்து புதுசா ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அவங்கவுங்க ஆரம்பிக்கட்டும். யாரா வராங்களான்னு பார்ப்போம். பொதுமக்கள் நம்ம எல்லாரும் காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத ஆளே உலகத்துல இல்லைன்னு ஆகி போச்சு. நமக்கும் சேர்த்து ஆப்பா. சோஷியல் மீடியா இல்லை அப்படின்னா இந்த உலகமே இயங்காது போல் இருக்குங்க. அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வீடு. ஒரு வீட்டில் அப்பா அம்மா ஒரு 4 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நேரடியாக பேசுகிறது இல்லைங்க. அம்மா ஒரு பட்டுப்புடவை வாங்கினாங்க அல்லது பெண் குழந்தை போய் எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்க ஃபேஸ்புக்கில் போடுற ஸ்டேட்டஸ் அல்லது இன்ஸ்டாகிராமில் போடக்கூடியது அந்த ஒரு ஃபோட்டோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் வீட்டுக்குள்ளேயே ஒரே வீட்டுக்குள்ளே அப்பா பிள்ளைங்க எல்லாமே இருந்தால் கூட 4 தனித்தனியாக ரூமில் இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப் மூலம் தான் எல்லாமே பேசக்கூடியது அல்லது மெசேஜ் போடக்கூடியது அப்படி ஆகி போச்சுங்க. ஸோ பர்சனல் தொடர்பு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாமே சோசியல் மீடியா தொடர்பு தான் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சுங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். லவ் பண்ணுறது கூட ஃபேஸ்புக்கு அல்லது இன்ஸ்டாகிராம் மூலம் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க. இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், த்ரெட் அப்படிங்கிற இந்த கம்பெனிகள் எல்லாத்துக்கும் ஒரு பேரண்ட் கம்பெனி, அதுக்கு பேர் மெட்டா அப்படின்னு பேருங்க. இந்த மெட்டா கம்பெனியுடைய சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே 40 வயதிலேயே, மிக இளம் வயதிலேயே உலகத்தினுடைய 2வது பணக்காரராக ஆனவர். இந்த மார்க் ஜக்கர்பர்க் 216 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 1,85,000 கோடிக்கு சொந்தக்கார ஒரு பெரிய பணக்காரர், உலகத்தில் 2வது பணக்காரர். இப்படிப்பட்ட மார்க் ஜக்கர்பர்க்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வந்துருச்சுங்க. மிகப்பெரிய ஒரு இடி வந்துருச்சு. அப்போ இனிமேல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் அண்ட் த்ரெட்டுக்கு என்ன ஆகும்? நடக்குமா நடக்காதா? முதல்ல இந்த மார்க் ஜக்கர்பர்க் அப்படிங்கிறவர் ஃபேஸ்புக் அதை ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. அதில் மெசேஜ் போடுறது, வீடியோ போடுறது, ஃபோட்டோ போடுறது அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க கம்பெனிக்கு போட்டியாக இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஒருத்தர் ஆரம்பித்தார். எல்லாருமே இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னது, நம்ம கம்பெனி ஃபேஸ்புக் தான் நம்ம ஃபேமஸாக போயிட்டு இருக்கோம், புதுசாக போட்டிக்கு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பல்வேறு விதமான குடைச்சல்லாம் கொடுத்து அவங்கள மிரட்டி கம்பெனியை முடக்குவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வேற வழியில் எங்கிட்ட வித்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை 2012 அதில் 13 பேர் தான் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டார். ஏன்னா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது அந்த கம்பெனி. 2012 விலைக்கு வாங்கின பிறகு அந்த கம்பெனி என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டாகிராமுடைய ஃபுல் ஓனர் மார்க் ஜக்கர்பர்க் ஆயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்த அந்த கான்செப்ட் அப்படியே மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கமர்ஷியலைஸ் பண்ணிட்டார். வியாபார நோக்கோட பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கூட நமக்கு தெரியும், ஒரு இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர் அல்லது 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு செலிபிரிட்டியோ அல்லது ஒரு சினிமா நடிகை இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக விளம்பரம் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ண ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபேமஸ் ஆன உடனே வேற எந்த ஒரு கம்பெனியும் இவங்களுக்கு போட்டியாக வரக்கூடாத அளவுக்கு அந்த கம்பெனியை பெரிய கம்பெனியாக வளர்த்து ஒரு மோனோபோலி, இவங்களுக்கு போட்டி எதுவுமே இல்லை, காம்படிஷன் இல்லை அப்படிங்கிற சொல்லி கொண்டாந்தார். அதே மாதிரி இதே மார்க் ஜக்கர்பர்க் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு கம்பெனி இன்னொருத்தர் நடத்திட்டு இருந்தார். அந்த கம்பெனியும் இதே மாதிரி அவங்களுக்கு பல்வேறு விதமான அழுத்தங்கள்லாம் கொடுத்து கம்பல் பண்ணி ஆசை வார்த்தை காட்டி அதை ஏறத்தாழ 19 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு 2014 மார்க் ஜக்கர்பர்க் விலைக்கு வாங்கிட்டாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவர் தான் மோனோபோலி. சோஷியல் மீடியாவை எக்ஸப்ட் இந்த ஃபேஸ்புக், சைனா கம்பெனி டிக்டாக்னு ஒன்று இருந்ததுங்க, அது கூட இடையில தடை பண்ணாங்க அமெரிக்காவில். அப்போ இவர் ஏகபோக ராஜாவாயிட்டார். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னா போதும், த்ரெட் அப்படின்னா போதும், இவர் தான். யாராவது ஒரு நண்பர்
அல்லது ஒரு ஃபேமிலி மெம்பர் அல்லது ஒரு பிசினஸ் ஆட்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணணும், போட்டோ ஷேர் பண்ணணும், வீடியோ ஷேர் பண்ணோம்னா இவங்க இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கை விட்டனா வேற வழியே இல்லை என்று ஒரு ஏகாதிபத்திய ஒரு டொமைன் அப்படின்னு மார்க் ஜக்கர்பர்க் கொண்டாண்டார். இது வந்து யுஎஸ்னுடைய ட்ரேடு காம்படிஷனுக்கு ரொம்ப எதிரானதுங்க. இப்படி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்தியாவில் நேஷனல் கன்சியூமர் ஃபாரம் அப்படின்னு டெல்லியில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஃபெடரல் ட்ரேடு கமிஷன் எஃப்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவுடைய உச்சக்கட்ட ஒரு அமைப்பு, கன்சியூமர் அமைப்பு. அந்த ஃபெடரல் ட்ரேடு கமிஷன் என்னங்க, நீங்கள் முதல்ல வெறும் ஃபேஸ்புக்னு வச்சுருந்தீங்க, அப்புறம் மெட்டான்னு ஒரு கம்பெனி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு நிறைய கொண்டு வரேன்னு சொல்லி இப்படி எல்லா கம்பெனிகளையும் வாங்கி உங்களுக்கு போட்டியாளர்களே இல்லை என்று சொல்லி நீங்களே ஒரு மோனோபோலி பண்ணி நீங்களே விளம்பரப்படுத்துறது, நீங்களே வருமானத்து பூரா கொள்ளடிச்சிட்டு போகிறது அப்படின்னு தான் என்ன நியாயம்? தர்மம் இருக்கணும். தொழிலில் வியாபாரத்தில் மற்றவங்களுக்கு போட்டி இருந்தால் தான் பொதுமக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜியோ ஃபோன் ஒன்று மட்டும் இருந்ததுன்னா அவன் வைக்கிறதான் சட்டமாகி போகும். இப்போ ஏர்டெல்னு ஒன்று இருக்குது, வோடாஃபோன் ஒன்று இருக்குது, பிஎஸ்என்எல் ஒன்று இருக்க போய் தான் அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன், ஒரு ஃபேர் காம்படிஷன் இருக்க போய் தான் விலைவாசி கம்மியாகுது. ஸோ அவங்க பில்லு பார்த்தீங்கன்னா கம்மியாக வருது. இல்லைன்னா அவங்க வைக்கிறது சட்டமாகி போகும். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதை வச்சுக்கிட்டு மோனோபோலி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆன்டி ட்ரஸ்ட் லாவை நீங்கள் காம்படிஷனுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் கம்பெனியை தடை பண்ணணுங்க. ஒன்று இந்த கம்பெனிகளை இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் அந்த கம்பெனியை வேற யாருக்காவது நீங்கள் வித்துடணும். அப்படி இல்லையா, விற்க முடியலையா, மேஜர் ஷேரை வேற யாருக்காவது வித்துடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் தாங்க நாங்கள் வியாபாரத்தை இந்த ட்ரேட் கமிஷன் ஒழுங்காக நாங்கள் பண்ண முடியும். நீங்கள் அதை மீறிட்டீங்க, உங்கள் மேலே கேஸ் போடுறோம் அப்படின்னு 2020 அந்த ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் வாஷிங்டனில் ஒரு கேஸ் போட்டாங்க. அப்போ மெட்டா சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஃபேஸ்புக்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன், ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்னு ஒரு கம்பெனி நான் விலைக்கு வாங்கக்கூடாதா, அந்த கம்பெனியில் 13 பேர் தான் நான் வாங்க போயிருந்தாங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டு நிறைய எம்ப்ளாயியை அப்பாயின்ட் பண்ணி பெருசாக ரிசர்ச் பண்ணி நான் பெருசாக அதை வளர்த்துருக்குறேங்க. வாட்ஸ்அப் அதை மாதிரி சாதாரணமாக இருந்ததுங்க. ஆனால் நான் தான் இப்போ வாங்கி அதை பெருசாக வளர்த்தேன். ஒரு கம்பெனியை வாங்குவது ஃபெடரல் லா பிரகாரம் தப்பா? கம்பெனியை வளர்க்குறது அப்படிங்கிறது தப்பா? சரி, இதில் வந்து காம்படிஷனே இல்லை, நான் மோனோபலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ யூடியூப் இருக்குது, நான் என்ன காம்படிஷனாக இருந்தேன்? அது பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா. டிக்டாக் இருக்குது, அது பயங்கரமாக பண்ணலையா. ஐ மெசேஜ் இருக்கு, ஸ்னாப் சாட் இருக்கு, இப்படி எத்தனையோ சோசியல் மீடியா இருக்கு. அவங்களாம் காம்படிஷன் ஏன் இருக்குன்னா அவங்கள வளர முடியுமா? அப்போ எப்படி என்ன காம்படிஷன் சொல்றீங்க? இந்த கம்பெனியை வாங்குறது அல்லது வளர்க்குறது குற்றம் இல்லை, நான் காம்படிஷன்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் இன்ஸ்டாகிராம் நீங்கள் வாங்கினீங்க, விலைக்கு வாங்கினீங்கல்ல 2012 அந்த கம்பெனி ஓனரே சொல்லிருக்காருங்க, எங்ககிட்ட சாட்சியம் அளித்திருக்கிறார். நீங்கள் மிரட்டினீங்க, நீங்கள் கம்பல் பண்ணீங்க, அந்த கம்பெனியை ஒழிச்சு போடுறதுக்கு எல்லா முயற்சிகளையும் ஏற்படுத்தினீங்க, கம்பல் பண்ணி அப்புறம் ஆசை வார்த்தை காட்டி அவங்களுக்கு ஒரு ஹெப்டியாக ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்க, வேற வழி இல்லாமல் தான் கொடுத்தேன்னு சொல்லி அவரே இப்போ வந்து எங்ககிட்ட சாட்சியம் சொல்லிருக்காருங்க. அப்புறம் எப்படிங்க சொல்கிறீங்க? இந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஃபோட்டோவையும் இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுறதுக்கு தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப அப்பாவியாக நீங்கள் சொல்கிறீங்களே. ஆனால் புள்ளிவிவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏறத்தாழ 10% மட்டும்தான் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏறத்தாழ 20% மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மீதி உள்ள பர்சன்டேஜ் எல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமோ பயங்கர விளம்பரங்க. ஏறத்தாழ பில்லியன் கணக்கில் உங்களுக்கு வருமானம் வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நான் வந்து மோனோபோலி பண்ணலை, இது வந்து ஒன்லி ஒரு சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தானே சொல்கிறீங்க. நாங்கள் ஒத்துக்க முடியாது, கம்பெனி விற்கணும் அல்லது ஷேரை பூரா மேஜராக விற்கணும் அப்படின்னு ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் கோர்ட்டில் வாதாடினாங்க. உடனே இவர் சொல்றாரு, அப்படியாங்க நாங்கள் வந்து மோனோபோலி பண்ணுறது சொல்கிறீங்களா? சரி, ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இப்போ இருக்கிற அக்கௌண்ட் அப்படி பூரா டீஆக்டிவேட் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே பண்ணிடுறேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டையும் நான் எடுத்துடுறேங்க. புதுசாக நாளையிலிருந்து புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அவங்கவுங்க ஆரம்பிக்கட்டும், யாராவது வராங்களான்னு பார்ப்போம். அப்படியே திருப்பி நான் தான் மோனோபோலி சொல்லுவீங்களா? புதுசாக தானே ஆரம்பிக்கிறேன், இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு உத்தரவு போடுங்க, நான் வேணா எல்லா லிஸ்ட்லையும் நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஆனால் அந்த ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் ஓகே பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 14/4/2025 அன்னைக்கு இந்த கேஸு விசாரணைக்கு வாஷிங்டனுடைய ஃபெடரல் கோர்ட்டில் வந்ததுங்க. இந்த ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் சொன்னாங்க, நிறைய உங்கள் எவிடன்ஸை கொடுங்க நீங்கள் சொல்லி அவர்கிட்ட இருந்து எவிடன்ஸை மார்க் ஜக்கர்பர்க் இருந்து எவிடன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கேஸ் போகிற போக்க பார்த்தோம்னா அந்த ஃபெடரல் கோர்ட் ஜட்ஜி யார் தெரியுமா? ஜேம்ஸ் போஸ்பர்க் அப்படின்னு பேர்.
திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா பிரசிடென்டாக பதவியேற்ற உடனே எங்க ஊர்ல கிரிமினல்ஸ் அல்லது விசா மாதிரி இல்லீகல்லா நிறைய பேர் இமிகிரன்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெனிசுவேலா நாட்டை சேர்ந்த நிறைய பேரை பிடிச்சி விலங்கு போட்டு கையிலையும் காலையும் எல்லாமே விலங்கு போட்டு தனியா ஒரு மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ல வெனிசுவேலாவுக்கு அனுப்புற ட்ரை பண்ணார். உடனே ஒருத்தர் கேஸ் போட்டார். இதே ஃபெடரல் ஜட்ஜ் ஜேம்ஸ் பூஸ்பர்க் கிட்ட போட்டார். ஜேம்ஸ் பூஸ்பர்க் என்ன சொன்னாங்கன்னா, நோ, நீ பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க பண்றது தப்பு. அவங்க இல்லீகல் இமிகிரன்ஸா ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுத்து அவங்க உண்மையிலே தப்பு பண்ணாங்களா அப்படின்னு பார்த்து விசாரணைக்கு பிறந்தாங்க ஒரு உத்தரவு போடணும். எடுத்த உடனே எடுத்து எங்க விட்டு நீங்க போடுறீங்க, உடனடியாக திருப்பி அனுப்புங்க எல்லாத்தையும் அப்படின்னாங்க. இல்லைங்க, நாங்க பிளைட்ல ஏத்திட்டோம், மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் கிளம்ப போகுதுங்க அப்படின்னாங்க. ஏர்கிராஃப்ட் வந்து திருப்பி வர சொல்லுங்க, உடனே உத்தரவு போடுங்க அப்படின்னாரு அந்த ஜட்ஜ். பிரசிடென்ட்டுக்கே பயப்படலைங்க, ரொம்ப தைரியமான ஜட்ஜ். அந்த ஜேம்ஸ் பூஸ்பர்க் அவருக்கு தான் இந்த கேஸ் வருது. அவர் யாருக்கும் பயப்படாத ஒரு ஜட்ஜ். அப்போ மெட்டா சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் வந்து நாங்க ஒன்றும் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னாலும் அந்த கேஸ் நடக்குமா, இவர் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது செய்ய முடியுங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு $30 மில்லியன் செலவு பண்ணி அமெரிக்காவில் வாஷிங்டன்ல ஒரு பெரிய ஒரு வீடு வாங்கி அங்கேயே உட்காந்துக்கிட்டு இந்த கேஸ் எப்படியாவது போகணும், இல்லைன்னா நமக்கு இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப்பும் நம்ம கையை விட்டு போயிரும் போல் இருக்கு அப்படின்னு பயந்து பண்ணிட்டு இருக்காரு அவரு. இவங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, காம்படிஷனை ரெஸ்டோர் பண்றதுக்கு எல்லாம் காம்படிட்டிவ்னஸ் இருக்கணும், நிறைய பேர் பிசினஸ் வரணும், அப்பதான் பொதுமக்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், கம்மியான விலையில் எல்லாம் கிடைக்கும் அல்லது எல்லா வசதிகளும் கிடைக்கும். நம்பர் 1, நீங்க வித்துருங்க இந்த கம்பெனியை, இல்லைன்னா வேற யாருக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ஏங்க இந்த இன்ஸ்டால நீங்க மட்டும் சொன்னீங்க நாங்க பிசினஸ்க்காக வேண்டி பண்ணல, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு, போட்டோ ஷேர் பண்றதுக்கு, வீடியோ ஷேர் பண்ணி சொன்னீங்க. ஆனால் போன வருஷம் ஸ்ட்ராட்டஜி சொல்றது இன்ஸ்டாகிராம்ல இருந்து மட்டும் அமெரிக்காவில் மட்டும் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்ல $37.13 பில்லியன் இன்ஸ்டாகிராம் சம்பாதிச்சிருக்கீங்க. அப்போ பூரா பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் யாரு அதிகமாக டிரான்சாக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் டெய்லி யூஸ் ஒன்லி வாட்ஸ்அப் தாங்க. அப்போ நீங்க மோனோபோலி பண்றீங்களே, வேற எவனும் போக மாட்டேங்கிறாங்களே. எத்தனையோ டெலகிராம் இருக்கு, யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்களே. டொனால்டு ட்ரம்ப் கூட வந்து ஒரு ஆரம்பிச்சார், ட்ரூத் சோசியல்னு ஆரம்பிச்சார், அதுல யாருமே போக மாட்டேங்கிறாங்க. நீங்க எக்ஸ்னு ஆரம்பிச்சாங்க, முன்னாடி ட்விட்டர் இருந்தது, அதுல கூட அதிகமாக போடுங்க. ஆனா உங்க வாட்ஸ்அப் அதிகமாக போறாங்க, நீங்க தானே மோனோபோலி பண்றீங்க. அது மாதிரி மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் த்ரெட் உள்ள வரக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷன், உலகத்தில் உள்ள ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த், அவங்க என்னென்ன பண்ணாங்க அத்தனை இன்ஃபர்மேஷனையும் வீடியோவும் ஃபோட்டோவும் நீங்கள் ஷேர் பண்ணி மெட்டா ஏஐக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறீங்களே. இது வந்து பிரீச் இல்லையா, பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லையா, இன்ட்ரூஷன் இன்டு தி பிரைவசி இல்லையா, தப்பாச்சே. இப்படிலாம் நீங்கள் பண்ணி மற்ற கம்பெனிலாம் ஒழிச்சுட்டு நம்ம கம்பெனி தான் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் தான் முன்னணியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உங்களுடைய எம்ப்ளாயீஸுக்கு அனுப்பின இமெயில் பூரா எங்களுக்கு எவிடன்ஸாக வந்துருச்சு. வேற வழியே இல்லை, நீங்கள் இந்த முடிவெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து 14/4/2025 கோர்ட்டுக்கு சமன் பண்ணி மெட்டா சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் வந்து இதில் எவிடன்ஸ் கொடுத்தார். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, 2021 டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முதல் டேர்ம்ல பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவை இருந்துட்டு எலெக்ஷன் வந்து வச்சு ஜோ பைடன் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டார். அப்போ அந்த தோல்வியை வந்து டொனால்டு ட்ரம்ப் ஏத்துக்கிடல. ஏங்க நான் தோக்கலைங்க, நீங்க ஏதோ குல்மால் பண்ணி ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்ணாபண்ணான்னு இவர் டொனால்டு ட்ரம்ப் அறிக்கை விடும்போது டொனால்டு ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் வந்து கேபிட்டல் ஹில் அப்படிம்பாங்க, யுஎஸ் கேபிட்டல் ஹில், அதாவது யுஎஸ் அரசாங்கத்துடைய பார்லிமெண்ட் கட்டடத்தை போய் தாக்குனாங்க. டொனால்டு ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் தீ வச்சாங்க, தாக்குனாங்க, நிறைய போலீசார்கள் தாக்கப்பட்டார்கள், நிறைய பேருக்கு காயம், நிறைய போலீஸார் கூட இறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒரு பெரிய ஒரு கலைபரம் அமெரிக்காவுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. அதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏங்க அவங்களாம் தப்பு பண்ணலைங்க, நாட்டில் மிகப்பெரிய எலெக்ஷனில் ஒரு குளறுபடி நடந்துச்சு, அதை சரி செய்யணும், தர்மத்துக்காக போராடின தியாகிகள் அவங்கெல்லாம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டார். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே விட்டார். கடுப்பாயிட்டாங்க ஜோ பைடன் அரசாங்கம், என்னையா அப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு மிரட்டு பண்ண இந்த மெட்டா சிஇஓ ஜக்கர்பர்க் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபேஸ்புக்ல இருந்தும் இன்ஸ்டாகிராம்ல இருந்தும் வாட்ஸ்அப்ல இருந்தும் டொனால்டு ட்ரம்ப் அக்கௌண்ட்டை நீக்கி இவர் அக்கௌண்ட் பேண்ட், தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ட்விட்டர்லையும் டொனால்டு ட்ரம்ப் அக்கௌண்ட் தடை செய்யப்பட்டு அப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரூத் சோசியல்னு அவர் ஆரம்பிச்சார்.
இந்த 2021 மார்க் ஜக்கர்பர்க் வந்து டொனால்டு ட்ரம்ப் அக்கௌண்ட் எல்லாம் தடை பண்ண உடனே அந்த எலெக்ஷனில் ஜோ பைடன் வந்துட்டாங்க. ஆனால் கூட பாருங்க 2020 போட்ட கேஸ் ஜோ பைடன் அரசாங்கம் சரி இவர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக இருக்கா போட்டிருக்கு நமக்கு சப்போர்ட் தானே சொல்லிட்டு அவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல, அப்படியே வச்சுட்டாங்க. 2024 எலெக்ஷனில் ஜோ பைடன் தோத்து போயிட்டாரு, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரசிடெண்டாக எலெக்ட் ஆகிட்டாங்க. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இனாகுரேஷன் டே அப்படிம்பாங்க, ட்ரம்ப் இனாகுரேஷன் டே அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி வேட்பாளர் அறிமுகம் அப்புறம் மற்றதெல்லாம் நடக்கும். அதுக்காக வேண்டி வரும்போது எலெக்ஷன் ஃபீவரை பார்த்துக்கிட்டாரு மார்க் ஜக்கர்பர்க். ஆஹா டொனால்டு ட்ரம்ப் ஜெயிச்சிருவார் போல் இருக்குங்க, நமக்கு ஆப்பு வச்சிருவார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போய் நீங்கள் தாங்க பிரசிடெண்டாக நெக்ஸ்ட் பிரசிடெண்டாக வரணும், உங்களுக்கு நான் வந்து எலெக்ஷன் ஃபண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி $1 மில்லியன் நான் எலெக்ஷன் ஃபண்டாக கொடுக்குறேன்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுத்தார். கூட போய் ஒட்டிக்கிட்டார். எப்படி டெஸ்லா ஓனர் போய் போனாரோ அதே மாதிரி இவர் மார்க் ஜக்கர்பர்க் அவர் கூட போய் ஒட்டிக்கிட்டு எலெக்ஷன் ஃபண்டு கொடுத்து எல்லாம் அவர் சரி பண்ணிடலான்னு பார்த்தாரு. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் ஒன்று சாதாரண ஆளா, அவர் 2021 இருந்து அந்த இதுக்கு முடிஞ்ச பிறகு 2024 இப்போ வந்து பிரசிடெண்டாக புதுசாக தேர்ந்தெடுத்துட்டு ஜனவரி 20, 2025 டொனால்டு ட்ரம்ப் பிரசிடெண்டாக வந்த உடனே இந்த கேஸ் மறுபடியும் சூடு பிடிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி இவன் அங்கே அக்கௌண்ட்டை பேன் பண்ண உடனே ஒரு பெரிய வார்த்தை சொன்னார், மெட்டா, எஃபி, இன்ஸ்டாகிராம் இவங்கெல்லாம் எனிமி ஆஃப் தி பீப்புள், மக்களுக்கு விரோதமான சக்திகள் இவங்கெல்லாம், இவங்களை எல்லாரையும் வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் விட்டார் டொனால்டு ட்ரம்ப். அப்படிப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் இப்போ பிரசிடெண்டாக வந்த உடனே இந்த கேஸ் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சுங்க. ஆக இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள ஃபெடரல் ட்ரேடு கமிஷன் உடைய விசாரணை முடிந்து மெட்டா சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க்கு மிகப்பெரிய அடியாக இடியாக விழும்போல் தான் தெரிகிறது. மார்க் ஜக்கர்பர்க் மேல மெட்டா கம்பெனி மேல டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பர்சனலாக கோபம். அதனால தான் மார்க் ஜக்கர்பர்க் வாஷிங்டன்லேயே வீடு வாங்கி மேல் அதிகாரிகளை மேல் அரசாங்கத்தினுடைய மேல்மட்டத்தை சரி பண்ணலாமா அப்படின்னு எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் கூட அந்த ஜட்ஜி எதற்கும் மயங்காதவர். இந்த வழக்கில் அநேகமாக மெட்டா சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் எதிராகத்தான் போகும். அப்படி போனால் அவருடைய கம்பெனி அவருடைய அந்த சிஸ்டர் கன்சர்னான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், த்ரெட்டுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அந்த கம்பெனியில் பாதி கம்பெனி வேற ஆளுக்கு வித்துட்டு தாங்க போகணும். பொதுமக்கள் நம்ம எல்லாரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத ஆளே உலகத்தில் இல்லைன்னு ஆகிப்போச்சு. நமக்கும் சேர்த்து ஆப்பா பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மாதம் 2 மாதத்தில் தெரியும்.